உஹுது யுத்தம் ஹிஜ்ரி 3 நடக்குது. உஹுது யுத்தத்துல கூட அப்படி கிட்டத்தட்ட 400, 500, 600, 1000க்குட்பட்ட சஹாபாக்கள் தான். ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். சஹாபாக்களும் அவர்களும் மக்காவுக்குள்ளே போய் நுழைந்து உம்ரா செய்வதை அவர்கள் கனவு கண்டார்கள். கனவு கண்டு தலை இறக்கியவர்களாக வருவதை கனவுல கண்டு ஹுதைபியா என்ற இடத்தால சஹாபாக்களோட இந்த கனவு உண்மைதான் என்று நிரூபிப்பதற்காக நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவும் வஹிதான். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை அறுப்பதை கனவு கண்டார்கள். கனவு என்று விட்டுவிடவில்லை, பிள்ளையை அறுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் அதனை விரும்பவில்லை. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். ஒரு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவர்களுக்கு சுஜூது செய்வதை அவர்கள் கனவு கண்டார்கள். பார்த்தால் அது உண்மையான கனவுதான். ஏன் 11 சகோதரர்களும் தாயும் தகப்பனும் இவர்கள் சொல்வதை கேட்டு பின்னால் நடப்பார்கள் என்பதுதான். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்களிடத்தில் கூட இந்த கனவை சொல்ல வேண்டாம், பொறாமை வந்துவிடும் என்று சொன்னார்கள். பொறாமை சகோதரர்கள் மத்தியிலும் வரலாம், அடுத்த வீட்டுக்கு மத்தியிலும் வரலாம். எனவேதான் இரகசியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். கண்ணூருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். பெருமை அடிப்பதற்காக நாங்கள் ஒரு வாகனம் வாங்கினாலும், ஒரு வீடு வாங்கினாலும், ஒரு உடுப்பு வாங்கினாலும், அல்லது ஒரு வியாபாரத்தை பண்ணிவிட்டாலும் பெருமை அடிப்பதற்காக சொல்லி திரிகிறோம். அது கண்ணூராக மாறி ஏழையாக வீட்டிலே கடனாளியாக வீட்டிருக்கிறோம். காரணம், கண்ணூறு ஹக்கானது. அதே போல மனிதர்களுடைய ஏக்கம் ஹக்கானது. மனிதர்களுடைய பொறாமையின் மூலம் அவர்கள் பார்க்கும் பார்வை எமது வீட்டையே தகர்த்து விடும். எனவே எதை செய்தாலும் இரகசியமாக செய்ய வேண்டும். கொடுக்கிற சதக்காக்களையும் இரகசியமாக செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துவிடாமல் அதிகமாக ஏழை எளிய மக்களை தெரிஞ்செடுத்து அதிகமாக அள்ளி அள்ளி பங்கிட வேண்டும். அவர்களுடைய சந்தோஷத்தின் மூலம் கண்ணூர் அதை அப்படியே கண்ணூரை அது மேலோங்கிவிடும். கண்ணூர் தாகாமல் அந்த சதக்காக்கள் எங்களை காப்பாற்றிவிடும். பொறாமை, சூனியம் போன்ற கெட்ட பார்வைகள் அந்த சதக்கா கெட்ட பார்வைகளை அழித்துவிடும். எனவேதான் அதிகமாக சதக்கா கொடுக்க சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஹுதைபியா உடன்படிக்கையில காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஹுதைபியா என்ற இடத்தில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது, ஒரு எக்ரிமெண்ட் எழுதப்படுகிறது. அந்த நேரத்தில் ஹிஜ்ரி 6 திறமையாக விளங்கிக் கொள்ளணும். ஹிஜ்ரி 3 ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் 313. ஹிஜ்ரி 6 கிட்டத்தட்ட ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1400க்கும் 1600க்கும் இடைப்பட்டவர்கள். சரி, 1500 என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இந்த 4 வருஷத்துக்கும் 313 சஹாபாக்கள்ல இருந்து இன்னும் 1300 சஹாபாக்கள், 1200 சஹாபாக்கள் தான் வளர்ந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2 6 வரையில. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி, அதில் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் வந்து நுழைந்தார்கள். ஹிஜ்ரி 9 தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. மதீனா முனவ்வராவில் இருந்து தபூக் என்ற இடத்துக்கு யுத்தத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9 அனுப்புறாங்க. எத்தனை சஹாபாக்கள் தெரியுமா? 30,000 சஹாபாக்கள். ஹிஜ்ரி 2க்கும் 4க்கும் இடையில 1200 சஹாபாக்கள் தான் கூடினாங்க. ஹிஜ்ரி 4க்கும் ஹிஜ்ரி 9 ஹிஜ்ரி 6க்கும் ஹிஜ்ரி 9க்கும் இடையில 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 28,000 29,000 சஹாபாக்கள் கூடினாங்க. ஹிஜ்ரி 10 கடைசி தருவாயில அல்லது ஹிஜ்ரி 11 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால அரஃபா மலை மீது ஏறி ஒரு உபதேசம் செய்கிறார்கள். லாஸ்ட் சர்மன் என்று சொல்லுவார்கள், கடைசி உபதேசம் ஹஜ்ஜத்துல் விதால. அந்த உபதேசத்தில் சஹாபாக்கள் எண்ணிக்கை 1,24,000. அப்ப ஹிஜ்ரி 2க்கும் ஹிஜ்ரி 6க்கும் இடையில் உள்ள வித்தியாசமும் 4 வருஷம். ஹிஜ்ரி 6க்கும் ஹிஜ்ரி 10க்கும் இடையில் உள்ள வருஷத்தின் எண்ணிக்கை வித்தியாசமும் 4 வருஷம். ஏன் இஸ்லாம் கடைசி 4 வருஷத்தில் மிக வேகமாக பரவியது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொன்னேனே, ஹிஜ்ரி கிட்டத்தட்ட 6
1500 சஹாபாக்கள் ஹுதைபியா உடன்படிக்கை செய்தார்கள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில அவர்களுடைய கண்டிஷன், ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? முஸ்லிம்களும் காபிர்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம், ஒன்றோடொன்று சேர்ந்து பழகலாம், ஒற்றுமையாக வியாபாரத்தை தொடரலாம் என்று ஒரு எக்ரிமெண்ட் அவர்கள் எழுதினார்கள். இந்த அமைப்பில் ஹிஜ்ரி 6 வரையில காபிர்கள் முஸ்லிம்களை ஒற்றுமையோடு சந்திக்கவில்லை, ஒன்று சேரவில்லை, பயந்து கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 6க்கு பின்பு, அந்த உடன்படிக்கையின் பின்பு காபிர்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து வியாபாரம் பண்ணினார்கள், பேசினார்கள், கதைத்தார்கள். பார்த்த உடனே காபிர்களுக்கு முஸ்லிம்களுடைய சஹாபாக்குடைய நற்குணத்தை பார்த்தாங்க, பொறுமையை பார்த்தாங்க, சிரிச்ச முகத்தை பார்த்தாங்க, தக்குவாவை பார்த்தாங்க, அதப பார்த்தாங்க, மரியாதையை பார்த்தாங்க, பொறாமை இல்லாத தன்மையை பார்த்தாங்க. அல்லாஹ் நாடினத்தை மட்டும் தான் தருவான், யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை பார்த்தாங்க, நேர்மையை பார்த்தாங்க, உண்மையை பார்த்தாங்க, விட்டு கொடுக்கிற தன்மையை பார்த்தாங்க. துனியா தன்னாவை இல்லாம ஆகிரத்தை மட்டும் தான் நாங்க நம்பி இருக்கிறோம், இங்க அல்லாஹ் தந்ததை மட்டும் எங்களுக்கு போதும் என்று நினைச்சாங்க. இப்படிப்பட்ட நற்குணங்களை பார்த்து காபிர்கள் நினைச்சாங்க, இவ்வளவு காலமும் நாங்க மனிதர்களாகவா வாழ்ந்தோம், மிருகங்களை விட மோசம் அல்லவா, இவங்க தான் மனுஷர், இவங்க தான் சிரிச்ச முகத்தோட வாழ்றாங்க, இவங்களே எங்களோட சேர்ந்திருந்தவர்கள், ஐயாமுல் ஜாஹிலிய்யா காலத்தில் நாங்க செஞ்ச அவ்வளவு பாவத்தையும் இவர்களும் செஞ்சார்கள். இந்த 4-5 வருஷத்துல, இந்த 7-8 வருஷத்துல இப்படி ஒரு மாற்றமா? இவர்களுக்கே இப்படி ஒரு மாற்றம் இருந்தால் இவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த, இவர்கள் புகழக்கூடிய இவர்களுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணம் எப்படி இருக்கும்? இவங்க சொல்றது உண்மையோ? எனவே அவங்களை நாங்க பார்க்கணும், அவங்களை நாங்க சந்திக்கணும் என்று விரும்பினாங்க. சஹாபாக்கள் உள்ரங்கமான முறையில், ரகசியமான முறையில் ஒவ்வொருவரையாக கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜுக்கு கொண்டு போய், கூட்டம் கூட்டமாக மினாவுல சந்திக்க வச்சு, கூட்டம் கூட்டமாக மதீனா முனவ்வராவுல சந்திக்க வச்சு ஆயிரக்கணக்கான காவிரிகளை சஹாபாக்களாக ஆக்கினார்கள். அடித்தார்களா? இல்லை. வாளை ஓங்கினார்களா? இல்லை. பேசினார்களா? இல்லை. திட்டி பதுவா செய்தார்களா? இல்லை. இப்படி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்காக மாறுவதற்கு காரணம் நற்குணம் மட்டுமே. சிரிச்ச முகத்தோடு வாழ வேண்டும், யாரோடும் கோபிக்க கூடாது. அடுத்த வீட்டுக்காரர்கள் தவறு செய்தாலும் அல்லாஹ்வுக்காக மன்னிக்க வேண்டும். நமது சாட்சி பெரியம்மாமார்கள், நமது மாமாமார்கள், நமது குடும்பத்தில் உள்ளவர்கள், நமது மனைவியுடைய தாய் தந்தை, நமது கணவனுடைய தாய் தந்தை என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக மன்னிக்க வேண்டும். எல்லோரோடும் அன்பாக பழக வேண்டும், எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும். யாரையும் தவறாக பார்க்க கூடாது, யாரையும் கெட்டவன் என்று நினைக்க கூடாது. அல்லாஹு தஆலா இவர்களுக்கு நல்ல குணத்தை கொடுக்க வேண்டும், இவர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று துஆ கேட்க வேண்டும். நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய பணக்காரன், நான் தான் பெரிய பேச்சாளன், நான் தான் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன் என்ற பெருமையை விட்டுவிட்டு தன்னை விட மற்றவர்கள் சிறந்தவர்கள் என்று நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நற்குணத்தின் மூலம் எங்களுடைய பரக்கத்தும் அதிகமாகும், ரஹமத்தும் அதிகமாகும், ஒற்றுமையும் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய அன்பு அதிகமாகி சிறப்பானவர்களாக, பரக்கத்தானவர்களாக, எங்களை எல்லோரும் முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்வோம். எனவே யா அல்லாஹ் எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய குணங்களையும் நற்குணங்களாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் யாரை பற்றியும் தவறாக நினைக்காமல் எங்களையே நாங்கள் திருத்திக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக எங்களை மாற்றுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அந்த அனைத்தையும் நாங்களும் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. அவர்கள் எதனை எல்லாம் வெறுத்தார்களோ அந்த அனைத்தையும் வெறுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் விசேஷமாக எங்களுடைய ஷேக் அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நற்குணங்களையும் அவர்களுடைய சரித்திரங்களையும் அறிந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற மனப்பக்குவத்தை எடுத்து அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் எமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.